வணக்கம், நான் சோர்சன். நம்ம போன வீடியோல பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சுவிட்சஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்பிஎஸ்டி சுவிட்சையும் புஷ் பட்டனையும் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பண்ணி அதை பத்தி நம்ம டீப்பா பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிளான எஸ்பிடிடி சுவிட்சை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எஸ்பிடிடி சுவிட்ச் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிங்கிள் போல் டபுள் த்ரூ சுவிட்ச், அதை தான் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பிடிடி சுவிட்ச் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எஸ்பிடிடி சுவிட்ச்ல பாத்தீங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்கும். இதுல மட்டும் தான் பாத்தீங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 டெர்மினல்ஸ் தான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 2 அவுட்புட் டெர்மினலும் ஒரு இன்புட் டெர்மினலும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற டெர்மினலும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டெர்மினல் பாத்தீங்கன்னா அவுட்புட்டா இருக்கும். அதே சென்டர்ல இருக்கிற செகண்ட் டெர்மினல் பாத்தீங்கன்னா இன்புட் டெர்மினலா இருக்கும். சோ நம்ம இப்போ எஸ்பிடிடி சுவிட்சோட சில ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆடியோ எக்யூப்மெண்ட், பைக் இண்டிகேட்டர் அண்ட் ஃப்ரண்ட் லைட் கண்ட்ரோல், டாய் ரிமோட் கண்ட்ரோல், இதுலலாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்பிடிடி சுவிட்ச் தான் பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் பாத்தீங்கன்னா நான் வரைஞ்சிருக்கேன். இந்த டயக்ராம் அதாவது இதை பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்கேஸ் வயரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஒரு வீட்டுல ஒரு படிக்கட்டு இருக்கு அப்படின்னா, அதுல பாத்தீங்கன்னா கீழே நடுவில் பாத்தீங்கன்னா லைட் இருக்கும். ஆனா கீழே சுவிட்ச் இருக்கும், மேலே சுவிட்ச் இருக்கும். நம்ம இப்ப கீழே இருந்து மேல போனோம் அப்படின்னா நைட் டைம்ல கீழே இருக்கிற சுவிட்சை பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு நம்ம ஸ்டேர்கேஸ் வழியா பாத்தீங்கன்னா ஏறி மேல போனோம்னா மேல இருக்கிற சுவிட்ச் வழியா நம்ம பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சோ இதான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்கேஸ் வயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டபுள் வே சுவிட்ச். ஸோ அதான் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப செய்ய போறோம். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் பாத்தீங்கன்னா நான் இங்க பாத்தீங்கன்னா இங்க வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்களை பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் பாத்தீங்கன்னா 2 எஸ்பிடிடி சுவிட்ச். இது பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்டேர்கேஸோட சுவிட்ச்னு வச்சுக்கோங்க. இதை பாத்தீங்கன்னா மேல இருக்கிற சுவிட்ச்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு சிஓபி லைட். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 அலிகேட்டர் கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பிளாக் வயரையும் ரெட் வயரையும் எடுத்து வழக்கமாக கொடுக்குற மாதிரி நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரியோட பாசிட்டிவ்ல நம்ம ரெட் வயரையும், பேட்டரியோட நெகட்டிவ்ல பிளாக் வயரை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து வர இந்த பாசிட்டிவ் ரெட் வயரை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து நம்ம எஸ்பிடிடி சுவிட்சோட இன்புட், அதாவது சென்டரில் இருக்கிறதான இன்புட்டு, மீதி இந்த ரெண்டும் அவுட்புட்டு. ஸோ இன்புட்ல பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு எல்லோ கலர் வயரை பார்த்தீங்கன்னா நான் எடுத்து நம்ம எஸ்பிடிடி சுவிட்சோட ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த இன்னொரு எஸ்பிடிடி சுவிட்சோட தேர்ட் அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதை மாட்டும் போது ஒரு கிளிப்போட இன்னொரு கிளிப் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்டர் கிளிப் எப்படியும் மீதி சைடில் இருக்கிற 2 கிளிப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேரக்ஷனில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா டச் ஆகாம இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கிரீன் கலர் வயரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ இதை எடுத்து நம்மளோட 2வது எஸ்பிடிடி சுவிட்சோட இன்புட்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்புட்டை எடுத்து நம்ம சிஓபி லைட்ல பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துடணும். சிஓபி லைட்டோட பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே சிஓபி லைட்டோட நெகட்டிவ்ல பார்த்தீங்கன்னா நான் பேட்டரியில இருந்து வர நெகட்டிவ் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. நம்மளோட ஒயிட் வயர் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள எஸ்பிடிடி சுவிட்சோட தேர்ட் டெர்மினலையும் செகண்ட் எஸ்பிடிடி சுவிட்சோட ஃபர்ஸ்ட் டெர்மினலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர்கேஸ் வயரிங்கோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் கீழே இருந்து நான் ஸ்டேர்கேஸ்லேயே மேலே ஏறணும் அப்படின்னா கீழே உள்ள சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே ஏறணுன்னே மேலே உள்ள சுவிட்ச் வழியே பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பி மேலே இருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா மேலே உள்ள சுவிட்சில் பார்த்தீங்கன்னா வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். கீழே வந்தோடனே கீழே உள்ள சுவிட்ச் மூலமா பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சர்க்யூட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிச்சு. தேங்க்யூ.